Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரியில் யானை வேட்டையாடப்பட்டு எரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வனத்துறை தாக்கல் செய்த விசாரணை அறிக்கை அதிருப்தி அளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த நெருப்பூர் என்னும் இடத்தில் மார்ச் 1ஆம் தேதி யானை ஒன்று கொல்லப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த யானை தன்னங்களுக்காக வேட்டையாடப்பட்டுள்ளதாகவும் ஆதாரங்களை அளிப்பதற்காகவே அதன் உடலை தீ வைத்து எரித்ததாகவும் இது சம்பந்தமாக 3 சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வு இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத் சக்கரவர்த்தி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தருமபுரி மாவட்ட வன அதிகாரி ராஜாங்கம் காணொலி மூலம் ஆஜராகி யானை வேட்டையாடப்பட்டு எரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த 3 குழு அமைக்கப்பட்டு இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபரிடம் ஒருவரிடம் இருந்து டெட்டனேட்டர் வெடிபொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அவர் விளக்கம் அளித்தார். அப்பொழுது வனத்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் ஆரம்ப கட்டத்தில் தாக்கல் செய்த அறிக்கைக்கும் இந்த அறிக்கைக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாகவும் அறிக்கையில் விசாரணை விவரங்கள் முழுமையாக இல்லை என அதிருப்தி தெரிவித்தனர். யானை வேட்டையாடப்பட்டு எரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வனத்துறை விரிவான விவரங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.